நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துடைய நிறைவு நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமா தேவன் நமக்கு பயப்படாதேங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து அநேக காரியங்களை சொன்னாரு. இப்படியாக நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கான அடித்தளத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 10. லுக் சாப்டர் 2 verse 10. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் தாமே மேய்ப்பர்கள் முன்பாக தோன்றி இந்த வார்த்தைகள் சொல்றாங்க. அப்படியாக மேய்ப்பர்களிடத்துல தேவதூதன் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள். எதனால் அவங்க பயப்பட வேண்டாம்? அந்த ஜனங்கள் எல்லாருமே இருளில் இருந்தாங்க. இருள ஒளியாக தேவ மைந்தன் தாமே மண்ணில் பிறக்கிறாரு. அவர் இந்த மண்ணில் பிறந்தது எதற்காக? மனுக்குலம் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு பிரிந்த தேவ பயம் இல்லாம பாவத்திற்கு அடிமைகளாகி பயம் என்னும் இருள் இருந்தாங்க. அப்படியாக இருள் இருந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமானது காணப்பட்டது. இதை பற்றின தீர்க்க தரிசனமே ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இததான் மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனமும் சொல்லுது. அந்தபடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுனால தானே நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற இடைவெளி அகற்றப்பட்டு தேவனோடு மறுபடியுமாக நாம் ஐக்கியம் பெற்றோம். சுவிகார புத்திரராகும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்படியாக தேவனோடு மறுபடியுமாக நாம இணைக்கப்படும் போது நாம பாவ இருள்னால வருகிற பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனாலேயே பயப்படாதிருங்கள்னு முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் பிறந்த போது மாத்திரம் இல்ல, நம்முடைய மனதில் பிறந்த வேலையிலிருந்து நாமும் பயப்படாமல் இருக்கலாம். அவர் நம்முடைய மனதில் பிறக்கிறது தான் என்ன? அவரை விசுவாசிப்பது. அப்படியாக அவரை விசுவாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மறுபடியுமாக அதிகாரமானது மனுக்குலத்தின் கைகளில் கொடுக்கப்படுது. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படுகிறோம். இப்படியான ஸ்லாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மாத்திரமே. இந்த உலகம் எங்கிலும் தேவனை அறிந்த மக்கள் சொற்பமாகவே இருக்கிறாங்க. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எத்தனை அதிக பாக்கியம் உள்ளது. ஏன்னா அவங்களுக்கு மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை உணராமலே அநேக நேரங்கள்ல நாம் இருக்கிறதுனால தான் நாம மறுபடியுமாக அந்த பயத்திற்கு திரும்புபவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு வசனங்கள் தெளிவா சொல்லுது. அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக உடைய ஒவ்வொருத்தருமே பயப்பட வேண்டாம். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்ம எல்லா விதத்திலையும் நடத்துகிறவராக இருப்பாரு. அதுக்கு நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேல இருக்கணும். பேதுரு தண்ணீர் மேல நடந்து வரும்போது ஆண்டவரையே நோக்கி பார்த்த போது அவருக்கு பயம் வரல. ஆனா அவரை சுற்றிலும் அடிக்கிற பலமான காற்றை பார்க்கும்போது பயந்து போனார் இல்லையா? மத்தேயு 14வது அதிகாரம் 30வது வசனத்துல, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்படியாக நாம என்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளையும் இல்லை இந்த உலகத்தின் காரியங்களையும் திருப்புகிறோமோ அப்பொழுதே நாம பயந்து போக வேண்டியதா இருக்கு. அப்பொழுதே நாம அமிழ்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அந்த வேலையிலையும் ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கூப்பிடும் போது அவர்தாமே நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்முடைய கூக்குரலை கேட்பவராக இருக்கிறாரு. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நாம கூப்பிடும் போதும் அவர் நம்மை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு. இதை நாம அறிந்து கொண்டோமே ஆனால் நமக்குள்ளார பயமே வராது. பயத்தை புறம்பே தள்ளி அவருடைய அன்புல நிலைத்திருந்த விசுவாசத்தின் மூலமாக அவரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது ஜெயமாகவே காணப்படும். மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறத அறிவிக்க வந்த தூதன் முதலாவதாக என்ன சொல்றாரு? பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்தபடியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமும் பெற்றுக்கொண்டோமே ஆனால் நாம பயப்பட வேண்டாம். தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்களாக கிருபையினால் நடத்தப்படுபவர்களாக இருப்போம். அந்த கிருபை தாமே நம்மை அவருடைய நித்தியத்துல சேர்த்துக்கொள்கிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட நமக்கு பயம் இருக்கலாமா? அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறம்பே தள்ளி
அவருடைய அன்பையே நோக்கி பார்ப்பவர்களாக நாம் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கொண்ட நாம் ஒவ்வொருவருமே பயப்படாமல் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய பிறப்பை அன்றைக்கு அறிவிக்கும் போது பயப்படாதிருங்கள் என்று முதலாவதாக சொல்லியபடி உம்மை பெற்றுக்கொண்ட நாங்க எந்த காரியத்துக்கும் பயப்பட வேணாங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் ஒரு நாளும் இந்த உலக காரியங்களுக்கோ சூழலுக்கோ பயப்படாம உம்மையே நோக்கி பார்த்து முன் செல்பவர்களாக இருக்கலாங்கிறத தேவரீர் எங்களுக்கு விளக்கியிருக்கீங்க ராஜா. அப்படியாக உம்மை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாங்க தேவனிடத்துல கிருபை பெற்றுக்கோங்கிறத அறிந்து கொண்ட எதற்கும் பயப்படாமல் உம்மையே பற்றி கொண்ட உமக்கு மாத்திரமே பயபக்தியாய் வாழ தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.